அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவேளை உங்களோடு கூட இணைந்து இந்த இடத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் வெங்கடாச்சலம். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணார்பேட்டை என்ற பகுதியில் நான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹிந்து தான். நானும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஆண்டவரை அறியாத ஒரு மகனாகத்தான் இருந்தேன். நான் 6ஆம் வகுப்பு ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். கதீட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே எனக்கு ஆண்டவரை பற்றி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஸோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை குறித்து முதலாக நான் அங்கே தான் அறிந்து கொண்டேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் போகிற மாதிரி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேப்பல் அட்டன் பண்ணுறது இப்படிலாம் இருந்தோம். ஸோ வாலிப நாட்கள் அப்போ ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து அப்படியே கேஷுவலாக வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கும் நமக்கு அதிகமான தொடர்புலாம் கிடையாது, சர்ச்சைக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஆனால் இயேசு உள்ளத்தில் இருந்தார், வெளியில் ஒன்றும் கிடையாது. மறுபடியுமாக 20வது வயதில், எனக்கு வயசு அப்போ 20, ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவர் மறுபடியும் என்னை சந்தித்தார். மறுபடியும் நான் ஆண்டவரை நினைச்சேன், தேட ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆண்டவரை தேடணும்னு விரும்பினேன். அப்போது நான் மாத்திரம் தேடினா நல்லா இருக்காத, நம்ம ஒரு டீமை நிச்சயம் தேடும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை எனக்குள்ள வந்துச்சு. அப்போ என்னுடைய நண்பன், அவன் பேர் ராபின்சன், அவனும் இப்பொழுது வங்கியில் வேலை பார்க்குறான், நானும் வங்கியில் வேலை பார்க்குறேன். அவன் கூட ஜெபராஜ், 2 கிறிஸ்தவ நண்பர்கள். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் பேசினேன். நம்ம இப்படி 3 பேரும் சேர்ந்து சும்மா ஒரு மொட்டை மாடியில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அவங்க ஜெபராஜ் அப்படிங்கிற அந்த நண்பனுடைய மாடி வீட்டில் வச்சு தினமும் ஒரு 10 நிமிஷம் அப்போவுமே நான் வேலைக்கு போனேன். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக எனக்கு படிக்க வைக்க வசதி இல்லை, அதனால் நான் வேலைக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் வேலை முடிஞ்சு ஒரு 8:30-9 மணிக்கு வரும்போது ஒரு 9 to 9:15 இல்லை 8:30 to 9 ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, நான் என்னுடைய நண்பர்கள் கொம்பையா, கிருஷ்ணா, ஐயப்பன், இவங்க இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் நான் கூப்பிட ஆரம்பித்தேன். எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணணும்னு நினச்சோம், அது ஒரு டீமாகவே என்ன செஞ்சது ஆயிடுச்சு. தினமும் கூடி ஜெபம் பண்ணோம். சரிண்ணா, வண்ணார்பேட்டையில் ஜெப வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுருக்குறோம். இன்னை வரைக்கும் ஆண்டோடைய கிருபையில் நடந்துட்டு வருது. ஸோ தினமும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் கூடி என்ன பண்ணுவோம்னு நினச்சிங்க, சும்மா போவோம், தெரிஞ்ச ஒரு பாட்டை படிப்போம், ஒரு பைபிள் வாசிப்போம், யாராவது பிரசங்கம் பண்ணோம், வாயில் என்ன வருதோ. எங்களுக்கு பைபிள் காலேஜெலாம் படித்தது கிடையாது. எங்களுக்கு என்ன மண்டையில் ஏறுதோ அதை அப்படியே நினச்சிவோம், பிரசவம் பண்ணோம். அப்புறம் நீ உனக்கான்னு ஜெபம், நான் எனக்கான்னு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி ஜெபம் பண்ணிட்டு போயிடும். இப்படியே நாட்கள் என்ன செய்யுது கடந்தது. இடையில முடிந்த ஊழியங்கள் மீன்ஸ் என்னென்னா சண்டே கிளாஸ், சிறுவர் ஊழியங்கள் தான் என்ன செய்ய முடியும். ஸோ சிறுவர் ஊழியங்கள் அதுவும் செஞ்சோம். சரி, இப்படி நாட்கள் என்ன செய்யுது கடந்து கொண்டே போனது. தினமும் 8 to 9, 8:30 to 9:30 கூடி ஜெபம் பண்ணுறது எங்களுக்கு வாடிக்கையாக இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் எங்களால் ஜெபிக்க முடியாது. அப்புறம் ஜெபம் பண்ணுற வீட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமானோன்னே என்ன நிறைய பேர் மாடிக்கு வராங்கன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 5 ரூபா 10 ரூபாவில் தான் கிடைக்கும், அதில் சேர்த்து வச்சு 300 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு என்ன செஞ்சோம் எடுத்தோம். ஜெபிக்கிறதுக்காக ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்தோம், ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் தான், வேறு எந்த பர்பஸும் கிடையாது. ஸோ ஆண்டோடைய கிருபையில் அதுவும் என்ன செஞ்சோம் நாங்கள் எடுத்து அதுலேயும் அப்படியே வளர்ந்துட்டே வந்தோம். ஸோ இப்படி காரியங்கள் நினச்சது நடந்துகிட்டே இருந்துச்சு. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் ரொம்பவே என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். பாருங்கள், நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அண்ணனுடைய கான்டாக்ட் கிடச்சிது, விஎம்எம் ஊழியம் சந்தோஷ் அண்ணன் மூலமாக எங்களுக்கு அண்ணனுடைய கான்டாக்ட் கிடச்சிது. அப்புறம் விஎம்எம் ஊழியத்தில் சேர்ந்து அண்ணனோடு கூட சேர்ந்து ஊழியங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். இப்படியே எங்கள் லைஃப் என்ன செஞ்சது போய்கிட்டே இருந்துச்சு. சரிண்ணா, இப்போ எங்கள் அம்மா கோமதி, எங்கள் அப்பா இசைக்கு. ஸோ இவங்களுக்கு நான் இப்படி செய்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? அவங்க என்ன பாராட்டுவாங்கன்னு நினச்சிங்களோ? இல்லை எங்கள் பிரதர்ஸ்லாம் சூப்பர்ப்பா, நீ நல்ல ஊழியம் செய்கிற, நல்ல கடவுளை தேடுற அப்படின்னு பாராட்டுவாங்கன்னு நினச்சிங்களோ? இல்லை, அப்படி தானே. யாரும் என்ன செய்யலை, பாராட்டலை.
எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ இந்த பைபிளை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போகிற, பைத்தியமாக தான் என்ன செய்ய போகிற, ஆக போகிற, ரோடாக சுற்ற போகிற, ஒரு காசுக்கும் நீ உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி என்னை வாழ்த்திக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. அடிக்கடி எனக்கு நான் கேட்குற வாழ்த்தல் தான். ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறேன், ப்ரேயர் போகிறேன் அப்படின்னாலே இப்படி தான் சொல்லுவாங்க, நீ பைத்தியமாக தான் போக போகிற, லூஸாக தான் போக போகிற. எங்கள் அம்மா மாத்திரம் இல்லை, அந்த தெருவில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் எங்களை அப்படி தான் பார்த்து, என்ன இவனுக்கு அறிவு இல்லையா, அவன் என்னென்ன செஞ்சுட்டு படித்து மேலே போயிட்டுருக்கான், இல்லைன்னா ஏதாவது பொழப்ப தேடி போயிட்டுருக்கான், சும்மா லூஸு மாதிரி டெய்லி நைட்டு நினைச்சிடறாங்க 8 to 9 சும்மா கொட்டடிச்சு பாட்டு படித்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவனு. எல்லாம் வாலிப பசங்க. சரி, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி உண்டு. இப்போ உங்களுக்குலாம் இருக்கும்ல, அடுத்து என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை அவ்வளோதான். எனக்கும் என் நண்பன் ராபின்சன், அவனுக்கு தான் ஒரே வயசு, மற்ற எல்லோரும் எங்களோட சின்ன பசங்க தான். ஸோ இப்படி பல கேள்விகளோடு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த ஜெபக்குழுவில் கூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிண்ணா? ஸோ இப்படி நடந்துட்டு வீட்லேயும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டுச்சு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாங்கள் அப்படி, எங்களுக்கு கைடன்ஸ் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா வந்து செங்க சூளையில் வேலை பார்க்காங்க, என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவெல்லாம் வந்து வாட்ச்மேனாக இருந்தாங்க, கூலி தொழிலாளியெல்லாம். ஸோ யாரும் படிக்கலை. அதனால் வந்து என்ன பண்ணணும் என்ன இதெல்லாம் தெரியாது. ஆண்டோடைய கிருபையில் நல்ல ஞானம் ஆண்டவர் தந்திருந்தார், நல்லா படிப்போம், ஆனால் கைடன்ஸ் கிடையாது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களில் ஒரு ஜெபக்குழுவில் ஒரு பையன், அவன் பேர் வந்து ஆர் சுடலைமணி, அவன் பேரை ஆர்எஸ் மணி அப்படின்னு மாற்றி வச்சுருப்பான். அவனுடைய நிஜ பெயர் ஆர் சுடலைமணி. அந்த பையன் என்ன பார்த்துருக்கான், ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்துருக்கான். அதில் வந்து இப்படி அவன் டிப்ளமோ தான் முடிச்சிருந்தான், இப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். ஸோ அவனாகவே என்ன செஞ்சுருக்கான், ஒரு எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணியிருக்கான். ஆண்டோடைய கிருபையில் எக்ஸாம் நினைச்சிட்டு அவனுக்கு கிடச்சிட்டு, வேலையை என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு. அல்லேலூயா. சரி, வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ், எந்த ஆளும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. சும்மா அவனுக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரில. சும்மா பார்த்தோம்னே சரி எழுதுவோமே அப்படின்னு நினச்சி எழுதுனேன், கிடச்சிட்டுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனோட கைடன்ஸில் அவன் சொன்னான், கண்டிப்பாக இப்படிலாம் எக்ஸாம்லாம் இருக்குது, நீங்கள் எழுதுங்க அப்படின்னா. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், எழுத ஆரம்பித்தோம், ஒவ்வொருத்தராக எழுத ஆரம்பித்தோம். ஸோ ஆண்டவர் எங்கள் மேலே அன்பு வச்சுருந்தார், எங்களை ஆசீர்வதிக்க நினச்சிருந்தார். நாங்கள் எங்களுடைய அலைச்சல்களை ஆண்டவர் சில மறக்கலை. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, ஒவ்வொருவராக என்ன செஞ்சோம், உள்ளே என்ன செஞ்சோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒவ்வொருத்தராக வேலை என்ன செஞ்சது கிடச்சிது. இப்போ கடைசியில் நானும் என்ன செஞ்சேன், அந்த வேலை எழுதினேன். எனக்கு அப்போ வயசு 31 வயசு. இந்த எக்ஸாம் எழுதும் பொழுது 31 வயசு, அதான் எனக்கு ஃபைனல். அதுக்கு அடுத்த வருஷம் ஆச்சுன்னா எனக்கு எழுத முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் எழுதினேன். ஜெபம் பண்ணிட்டு எழுதினேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வேலை என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ எழுதினோம். எனக்கும் வங்கியில் என்ன செஞ்சது, வேலை கிடச்சிது. இப்போ நான் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கியில் நான் வேலை பார்க்குறேன். என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வங்கியில், ரயில்வே துறையில் ஒரு பையன் இருக்கிறான், காவல்துறையில் ஒரு பையன் இருக்கிறான். ஸோ நாங்கள் கூடி ஜெபிச்சதில் நாங்கள் ஒரு 7 பேர் என்ன செய்கிறோம், இன்றைக்கி அரசாங்கத்தில் என்ன செய்கிறோம், வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் கொட்டடிச்சு ஜெபம் பண்ணும்போது எங்களை பார்த்தா எல்லோரும் பைத்தியமாக தான் இருந்துச்சு தெரிஞ்சு. எங்களை பார்த்தா ஒரு மெண்டல் அரக்கு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் அலைஞ்சோம். என்ன அப்படி தான் அலைஞ்சோம். இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, கொட்டடிச்சு சுற்றி பாட்டு படிச்சுட்டே என்ன செஞ்சாங்க வந்தாங்க. யாரும் குண்டு போடலை, யாரும் வந்து எதையும் வச்சு கடப்பாறையை வச்சு எதை வச்சு பில்டிங்கெல்லாம் இடிக்கலை, ஒன்றுமே செய்யலை, கதவை உடைக்கலை, சுற்றி வந்தாங்க. அந்த மக்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, பைத்தியமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது அது வந்து என்ன செஞ்சுது, அது காரியத்தை வாய்க்க பண்ணுது. அதே போல் நாங்கள் சும்மா அப்படியே இப்படி செஞ்சு கொட்டடிச்சு ஜெபம் பண்ணிட்டு சும்மா அப்படியே டெய்லி 8 to 9 பாட்டு சத்தம் அந்த தெருவில் கேட்குங்க. அந்த நாங்கள் அடிக்கிற கொட்டு அந்த தெரு ஃபுல்லாக என்ன செய்யும், கேட்கும். எங்களை பைத்தியமாக நினச்சாங்க, எங்களை வந்து லூஸாக நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் நினைச்சார், கனப்படுத்தினார். இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல வேலை, மனைவி, பிள்ளைகள், நல்ல வசதிகளை ஆண்டவர் நினைச்சார் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக நினைச்சிடும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிற சஜஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவரை தேடுகிற இந்த காரியத்தில், ஆண்டவருக்காய் வாழுகிற இந்த காரியத்தில் நிறைய போராட்டங்கள், எதிர்ப்புகள், சோர்வுகள் வரத்தான் நிச்சயம் செய்யும். சரிண்ணா?
இதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லினா, என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட விஷயம்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன்,